நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 2:56 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:33 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் சில பணியில் ஈடுபடுவது நல்லது. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். இன்று தைரியத்தோடு காரில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. தன்னம்பிக்கை எதிலும் கூடிவிடும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சகோதரர்கள் மத்தியில் இன்று உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக சரியாகும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படும். பார்த்து பக்குவமாகவே எதையும் செய்யுங்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. குறையாக இருந்த பணிகள் மீண்டும் தொடரக்கூடும். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீண் கனவுகள் அவ்வப்போது தோன்றும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று மிகவும் கவனமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. பெண்களுக்கு இன்று யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. விட்டுக் கொடுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க அமைதி காப்பது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ண வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். செலவுகள் செய்யும் பொழுது பார்த்து செய்யுங்கள். வேண்டாத செலவுகள் எதுவும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை. முன்கோபம் வெளிவரக்கூடாது. பிடிவாத குணமும் வெளிவரக்கூடாதுங்க. பார்த்து பக்குவமாகவே பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களை தூண்டுதல் செய்யக்கூடும். அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முக்கியமாக உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கூடுதல் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனமகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும்.
தன லாபம் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரின் பேராதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடுங்க. வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உடல் நலனை பொறுத்தவரை நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்படக்கூடுங்க. பேச்சு கொஞ்சம் குறைத்துக் கொண்டு பேசுங்கள். காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட நீங்க அலைய வேண்டியிருக்கும். பணி சுமை காரணமாக திடீர் கோபம் கொஞ்சம் உருவாகுங்க. பெண்கள் இன்று நிதானமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். பெண்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள், அது போதும். காதல்ல சின்ன குழப்பம் இருக்குங்க. காதல் கைகூடுவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்கு பொறுமை எதிரும் வேண்டும். ரோகிணி. மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்தவுடன் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். மிருகசிரிஷம். கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாக பேசுங்கள். எதையும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். பணி சுமையின் காரணமாக திடீர் கோபம் உண்டாகும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பாராத தன லாபம் இருக்கக்கூடும். இன்று நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியருக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணி நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்குங்க. தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மிதுனம் ராசினியர்களுக்கு பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுங்கள். அவரிடம் கோபம் வேண்டாம். பேச்சின் இனிமையின் சாதுரியம் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஏதிலும் நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் காணப்படுவீர்கள். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று விளைவுலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க.
திருவாதிரை, இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல தோற்றம் ஏற்பட கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அலைச்சற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. என் அருகில் இருப்பவரின் ஆதரவு கண்டிப்பாக கிட்டும். புதிய முயற்சிகளில் ஓரளவு வெற்றி உண்டாகக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மன உறுதியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று எதிலும் நீங்க சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே முடியுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். எந்த நாள் இனிய நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய எண்ணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று கோவில் குலமிக்க பக்தி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. பூசம், நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். மனசுக்குள் உறுதித்தன்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் நீங்கிவிடக் கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ஆகில்யம், பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். எது சரி எது தவறு என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். அனுகூலமான நல்ல சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. செயல்பாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று அனைவரிடத்திலும் இன்று நீங்க பணிவாக நடந்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடுங்க. கல்யாண முயற்சியில் கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி இன்று செல்லக்கூடும். முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சண்டை சச்சரவுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் கடுமையாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். லாபம் எதிர்பார்த்தை விட குறைய கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. கவனமாக செயல்பட்டால் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். என்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். பெண்கள் இன்று நிதி நிலையை சீர்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் கைகூடி திருமணத்திற்கு முடியும். பயப்பட வேண்டாம். காதல் கைகூடவில்லை என்ற கவலையும் வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு தந்தை மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும்.
நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். இன்று வீணான விஷயங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். இன்று எதிலும் திருப்தி இல்லாதது போல் இருக்கக்கூடும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்றே சொல்ல முடியும். பய உணர்வு இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பூரம். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. துணிச்சலுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பண தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். அடுத்தவரிடம் எதையும் கேட்டு செய்யுங்கள். நீங்களாகவே தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க அழகாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து விடக்கூடும். மிகவும் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோசித்து செயல்படக்கூடிய சூழலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகளின் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பகையை வளர விடாமல் பார்த்துக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. செலவு இன்று நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. வீண் மன கவலை கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று இடம் விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். எதிலும் திருப்தி இல்லாத நிலை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று ஏற்பட கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களை மட்டும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று ஓரளவு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். பெண்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சில விஷயங்களை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காதலில் மட்டும் கன்னி ராசினியர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாகவும் செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அஸ்தம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் மூலம் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க.
துலாம் ராசினியர்கள் இந்த குடும்பத்தாரின் அன்பு கட்டளைக்கு அடிபணிந்து செல்வீர்கள். அன்புக்காக தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் அமைதியை மட்டும் வெளிப்படுத்துவீர்கள். இன்று துலாம் ராசினியருக்கு பெரிய பிரச்சனை, நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். கமிஷன் துறையாக இருக்கட்டும், பங்குச் சந்தையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கிய நபர்களின் வருகை இருக்கக்கூடும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தயவு செய்து மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். பண விரயம் செய்துவிட வேண்டாம். அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்கும். எதிர்பாராத பண வரவும் உண்டாக கொடுங்க. மற்றவரின் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தயண்ட வேண்டாம். சாமர்த்தியமாக எதையும் பேசி சமாளித்து விடுவீர்கள். துணிச்சலுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். வியாபாரிகள் இன்று நல்ல நிலையை அடைய கொடுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். இன்று பெண்கள் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் தன்னிச்சையாக காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுவாதி. இன்று திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. விசாகம். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடந்து வந்த சூழல் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். இன்று கோரிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்கள் படிப்படியாக சரியாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. விருச்சிகம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள முன் வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக சீராகும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்குங்க. அந்த செலவு இந்த செலவு என்று செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும்தான் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறுக சிறுக சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்னால் பெரிய அளவில் எல்லாம் வளருங்க. தடுமாற்றம் இல்லாமல் இருக்க பாருங்கள். எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாகன யோகம் இருக்கும். வாகன செலவும் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு கொஞ்சம் பார்த்து கவனமாக ஈடுபடுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வருக்குங்க. அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சுமூகமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே கூட அன்பு வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவு எடுப்பீர்கள். காதலில் பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். அமைதி கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைய கொடுங்க. மாணவர்கள் இன்று திட்டம் தீட்டி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வீடு வர கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத பொருட்களை தயவு செய்து வாங்க வேண்டாம். பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. அனுஷம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை முக்கியமாக கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று சிரமங்கள் படிப்படியாக சரியாக கொடுங்க. நட்பு மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடும். இன்று துணிச்சுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கேட்டை. இன்றைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. முடிவுகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதையும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். இனத்தார் பகை கண்டிப்பாக மாறுங்க. இன்பங்களும் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகளும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். பழைய வாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் குடிவிடும். உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வேக வேகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று நடுநிலையாகவும் செயல்படுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்களும் இன்று மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சின்னதாக தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உள்ளத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. மதிப்பு மிக்க நாட்களாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று பெண்கள் காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. அது மட்டுமில்லை, பெண்கள் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது. பயப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. துன்பங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். பகை ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். போராடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பழைய வாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. பொது நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்று நீங்க எதிலும் நடைபெறுங்கள். உத்திராடம். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சில பொருட்களை நீங்க கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இன்று நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று ஓரளவு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள்
உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று தெளிவான முடிவெடுத்தால் மட்டுமே எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. விஐபிகள் வீடு வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நல்ல நட்பினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரும்பிய காரியம் விரும்பிய விதத்தில் நடைபெற கொடுங்க. இன்று இல்லத்தனியின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. புதிய தொழில்நுட்பத்தை இன்று நீங்க அறிமுகம் செய்து வைப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சாதகமான நல்ல பலன் எல்லாம் இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். மேல் மட்டத்தில் உள்ளவருடன் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். கவனமாக இதில் ஈடுபடுவது மிக நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டி இருக்குங்க. தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிறப்பாக அணுகுவீர்கள். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. கடனில் ஒரு பகுதியை அடைபட்டு விட முடியும். பெண்கள் இன்று மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் அடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நகை பணத்தை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. சமுதாய அக்கறையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சிலர் வேண்டாத வேலைகளில் ஈடுபடக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள், அது போதும். திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு பெருமையும் புகழும் ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அரசு ஆதரவு ஏற்படக்கூடுங்க. நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றகரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அவ்விடம் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். அவ்விடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுமானவரை இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொண்டாலும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்குமா என்று கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யுங்கள், எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று நீங்க அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கும்பம் ராசினியர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முத்தி குறும்புடன் செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அவ்வப்போது தக்க வைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். புத்தி சாதுரியம் இன்று கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி தம்பதியர்கள் ஒன்று சேர கொடுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். அலட்சியம் காட்டி எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம்.
என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று மாணவர்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அதனை வைத்துக்கொண்டு கல்விக்கான தடைகளை உடைத்தெறிவீர்கள். முக்கியமான பணி நீங்கி மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெற கொடுங்க என்று பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். என்று முடிவுகளில் தீர்வு கிடைக்கக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். விஐபிகளின் சந்திப்பினால் உள்ளம் மகிழ கொடுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திடகார்த்தமான மனநிலை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூறிவிடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. போராட்டாத்தி. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுவது கண்டிப்பாக மாறும். சொந்த பந்துகள் இன்று வருகை இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அக்கறையுடன் செயல்படுங்கள். வேண்டாத முடிவுகள் வேண்டாம். பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேண்டாத கோபங்களும் வேண்டாம். மீனும் ராசினியர்கள். இன்று நீங்கள் எதிலும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் வாழ்க்கை வளமாக இருக்க கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தீர்க்கமாக யோசித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று இல்லம் தேடி இனிய செய்திகள் கண்டிப்பாக வரும். அது மட்டுமில்லை, தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பயணத்திற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. அரசியல் செல்வாக்கம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வழி உண்டாக கொடுங்க. இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்திலும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுடைய உறவு பலப்படும் நாள் என்ன சொல்ல முடியுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு பிறக்குங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இருக்காது. பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு செய்து முடிக்க முடியும். சமையல் செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். இன்று இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற குழப்பம் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சில நண்பர்கள் உங்களிடம் தொலைபேசி மூலம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அதனை சரி செய்து கொள்ளுங்கள். காதல் மட்டும் சின்னதாக நெருக்கடியை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். பார்த்துதான் அணுக வேண்டும். எதையும் தீர்மானித்து யோசித்து செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். இல்லத்தில் கலந்து உரையாடல் செய்யுங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேற முடியுங்க. கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். பணிவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று பணிகளை எல்லாம் வேக வேகமாக முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடைய போல் காணப்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உருக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்க பாருங்கள். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள்.
வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுவீர்கள். அடுத்தவுடன் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரேவதி, இந்த அனைவரிடத்திலும் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதனை அற்புதமாக புரிந்து கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விருப்பமான விஷயங்களை இந்த ஆர்வம் செல்லக்கூடுங்க. இன்று யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.